என் பாசத்திற்குரிய முக்குலத்தைச் சேர்ந்த கள்ளர், மறவர், அகமுடையார் இன மக்களுக்கு உங்கள் பாசத்திற்குரிய உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் எஸ்கே சாமியின் பணிவு கலந்த வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேவர்குலம் சம்பவம் சம்பந்தமாக சில பல விஷயங்களை நம்மளும் செஞ்சுருக்கோம். அது நம்மளை மாதிரி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. இதில் பல அரசியல்வாதிகள் அவர்களோட அறிக்கை எல்லாமே விட்டுருக்காங்க. அதில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தீர்வு நோக்கி இப்போ அந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட். இது ஒரு தனி மனிதனுக்கான முயற்சி கிடையாது. ஒரு சமூக பிரச்சனைங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் பல கோடி மக்கள் நம்மகிட்ட இருக்காங்க. ஆனால் அத்தனை கோடி மக்களுமே இதில் ஆர்வத்தை காட்டுவார்கள். எப்படியாவது நம்ம மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும். அதில் ஒரு சிலர் வெளிவந்து அவர்களால் முடிந்த விஷயங்களை செய்வாங்க. அது மாதிரி நான் செய்கிறேன். இப்போது இது ஒரு அமைப்பு நடத்தின விஷயம். அந்த அமைப்பு நடத்துகிறவர்கள்ட்டையும் பேசியிருக்கேன். அவர்களுக்கான எந்த உதவி வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச சோர்ஸில் அவர்களுக்கே தகவல், ஜெயிலில் இருக்கவங்களுக்கே தகவலையும் சொல்லிட்டோம். சம்மந்தப்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருநெல்வேலி மாவட்டம் உள்ளிட்ட எல்லாட்டையுமே பேசியிருக்கோம். இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, அவரை களத்துக்கு வர சொல்லுங்க, வாட்ஸ்அப்பில் கம்பு சுற்றி என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. அன்பு சொந்தங்களே, நான் இது வரைக்கும் ஒரு பாஸ்னால் அந்த இடத்தோட தலைவர் ஆகணும்னு எனக்கு ஆசையே இல்லை. ஏன்னா எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. என் மக்களுக்கு 4 பேருக்கு நல்லது நடக்கணும். இதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் அதுதான் என் ஆசை. அரசியல் பண்ண வரல நிச்சயமாக. ஆனால் என் மக்கள் தனித்துவ அரசியல் கொள்கையோடு வாழணும். நாம் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ இருந்தாலும் சரி, என் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இந்த அவல நிலையை நான் சொல்லி தான் ஆகணும். இந்த இடத்துல நம்மக்கிட்ட அமைப்புகளுக்கு குறை இருக்கா? இல்லவே இல்லை. தலைவர்களுக்கு குறை இருக்கா? இல்லவே இல்லை. அப்படி இருந்தும் ஏன் நமது சமுதாயம், முக்குலத்தோர் மக்கள் ஒரு தனித்துவத்தை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் என்று யாராவது சிந்திச்சிங்களா? சிம்பிளாக ஒன்று சொல்கிறேங்க. என்னையா நீ செஞ்சிட்ட, உன் பாட்டுக்கு வாட்ஸ்அப்பில் பேசுகிற, வீடியோ போடுற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். அன்பு சொந்தங்களே, 2008 சட்டக்கல்லூரியில் பிரச்சனை வருது. அந்த சட்டக்கல்லூரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவர் முக்குலத்தைச் சேர்ந்த பாரதி கண்ணன் அந்த உள்ளிட்ட 2 பசங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சோடனே டெல்லியிலேருந்து ஓடோடி, அதாவது சம்பவம் நடந்தது பார்த்திங்கன்னா காலை 11 மணிக்கு, எனக்கு தகவல் கிடச்சது 12 மணிக்கு, 3 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே 7 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் போய், நல்லா புரிஞ்சுதா, அவ்வளோ ஸ்பீடாக 7 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் அவன் அட்மிட் ஆகியிருந்த இடத்துக்குள்ளே போய் அவன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் மறுநாளும், அப்போ அந்த பசங்க ஒரு சில பேர் கான்சியஸே இல்லாமல் இருந்தாங்க. அதனால் மறுநாளும் போய் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி டெல்லியிலேருந்து ஒரு வக்கீல் வந்தாரா, வீடியோ ஆடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒத்த கால் நின்னாங்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகம். நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்கேங்க, எனக்கு ஒரு என்டைட்டி இருக்குது, ஒரு பத்திரிக்கையாளர்ன்ற ஒரு என்டைட்டி இருக்குது. அதே மாதிரி நான் ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞர், என்னோடய மக்களுக்கான விஷயம் செய்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்போது அந்த பாரதி கண்ணன் கூட இருந்த பைசங்க கூட நான் பேச்சு கொடுத்தப்போ அவர் சொன்னார், எங்களுக்கு சட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது, நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாரு. நான் எல்லாத்தையும் கேட்டு அந்த இருந்த மாணவர்கள் எத்தனை நாட்டையும் வீடியோ ஆடியோலாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பருதி, இளவலதி, ஆம்ஸ்ட்ராங் உள்ளிட்டவங்கெல்லாம் இதை சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் சேகரித்து கொண்டு போய் மாநில மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தேன். மாநில மனித உரிமை ஆணையம் அந்த வழக்கை இது எங்கள் மாநில அரசு சம்மந்தப்பட்டது, அரசாங்கம் சம்மந்தப்பட்டதில் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஒன்றும் தலையிட வேணாம்னு சொன்னதுக்கப்புறம் நான் அதோட சும்மா இருக்கலை, தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்து அந்த வழக்கை உச்சபட்ச நிலைமைக்கு கொண்டு போயிட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நடத்தினேன். இது 1. 2, அந்த தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்த பசங்க மேலே பாம்பு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க.
அந்த பசங்க எல்லாம் வந்து அரைகுறையா வெந்து வேக்காடா ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டு நிறையா பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருந்தாங்க. தகவல் கிடைச்ச மறுநாளே அங்கே போய் ஜிஹெச்சில் போய் பார்த்து அந்த பசங்க பாதிக்கப்பட்ட பசங்க பாம்பு பிளாஸ்டில் பாதிக்கப்பட்ட பசங்க ஃபேமிலி இருந்தால் போய் கேளுங்க, சாமி வந்தாரா, பார்த்தாரா, எப்படி ட்ரீட்மெண்ட் இருந்தது, சாமி வர்றதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சு, மறுநாள் அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சு, எப்படி குணமாய் வெளியே வந்தாங்கன்னு அவங்கள பார்த்து கேளுங்க. அங்கே போய் நான் நேரடியாக பார்த்து கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கொண்டு பசங்களுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சேகரித்த ஆவணங்கள்லாம் மொத்தமாக கொண்டு போய் தேசிய மனித உரிமை ஆணையம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த சம்மந்தப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே நடந்தனா ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு, அதே அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சு, தமிழ்நாடு அரசுக்கும் விளக்கம் கேட்டு அந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பசங்களுக்கு நஷ்டீடு வாங்கி கொடுத்து அரசு வேலை வாங்கி கொடுத்து செஞ்சேன். இதே மாதிரி தான் அந்த போயிட்டு வந்த பசங்களை கல்லை வச்சு அடித்து கொண்டுட்டாங்க ஒரு கிராமத்தில்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணேன் அந்த அக்யூஸ்டுங்களை. இது மாதிரி நான் செஞ்ச வேலைகளை பார்த்தீங்கன்னா சொல்லி பட்டியலிட்டே பார்க்கலாம். இப்போ 6 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் ஷார்ட்டாக சொல்கிறேன். எவ்வளவோ பணிகளை செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் நான் பப்ளிசிட்டி ஆகணும், இந்த இனத்தை பேரை சொல்லி தான் வாழணும், இல்லை இந்த இனத்து பேரை வச்சு அரசியல் பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு துளி அளவு வரல. என்னை பொறுத்தளவில் இந்த மண்ணில் பிறந்த முக்குளத்தைச் சேர்ந்த கள்ளர், மறவர், அகமுடையார் அத்தனை பேருமே ஆள பிறந்தவர்கள். தனித்துவ அரசியல் கொள்கையை இதுவரைக்கும் யாருமே உருவாக்கலை. நீங்கள் எந்த அமைப்பு வேணாலும் பின்னாடி போங்க, எல்லாம் பாஸ் மாதிரி இருப்பாங்க, உங்களை யூஸ் பண்ணுவாங்க. எந்த அமைப்பாவது அடுத்த தலைவனை உருவாக்கியிருக்கு, இல்லை எனக்கு அப்புறம் நீ இருக்க அப்படின்னு எந்த அமைப்பாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒருத்தன் சொல்கிறேன், என்னை நம்பி வாங்க, உங்களுக்கான தனித்துவ அரசியல் கொள்கையை ஒவ்வொருத்தரையும் தலைவனாக்கி காமிக்கிறேன்னு சொல்கிறேன். கொஞ்சம் நாளாகுது என்னோடய போராட்டம், என்னோடய அந்த பாதையை வகுக்கிறதுல என்னோடய பயணத்தை பொறுத்தவரை புதுசு மக்களுக்கு. நான் வந்து நல்லா இருக்கணும், இது நான் அரசியல் பண்ண வரல, அமைப்பு நடத்த வரல, ஓப்பனாக சொல்கிறேன்.